இந்தா பிரசாதம் எடுத்துக்க. ஏக்கா எனக்கு புரிஞ்சு போச்சுலே. அக்காவே ஆசீர்வாதம் பண்ணி வச்சு விடணும்னு நீ ஆசைப்படுற. நானே வைக்கிறேன். வா, 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 வா. எலே பத்மநாபசாமி சந்தனத்தை வச்சதும் எவ்வளவு லட்சணமா இருக்கு தெரியுமா நீ? என்ன தம்பி, சந்தனம் வச்சதும் நல்ல குளு குளு குளுன்னு இருக்கா? உதறதுக்கா அம்புட்டு குளிராவா இருக்கு. ஏலே என்னலே, என்ன வாசலோட அப்படியே அனுப்பிடலான்னு பாக்குறியா, இல்ல அக்காவை உள்ள கூட்டிட்டு போறியா? உள்ளரவா அக்கா, உள்ளரவா. சரி சரி. என்னலே சிவபாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னல பாண்டி, அத்தைக்காரி வந்திருக்கேன் உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியோ? உன்னை யார் இங்க கூப்பிட்டா? எதுக்கு இங்க வந்த? ஏலே என்னல, என்னமோ உன் வீட்டுக்கு நான் வந்த மாதிரில பேசிட்டு இருக்க. இது என் தம்பி வீடுல. நான் வருவேன் போவேன், என்ன கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நீ யாருல? எசக்கி, டிஃபனை ரெடி பண்ண, நான் வேலைக்கு கிளம்புறேன். சீடு மூஞ்சிக்காரன். எசுக்கி நீ வாட்டி. ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல. ஏலே தம்பி சௌந்தரம், எப்படில இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. ஐயோ இவ இதுக்கு வந்தா திடீர்னு வந்து ஏன் கழுத்த இருக்கிறா? அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா, எனக்கு என்ன குறைச்சல்? நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னையால ஜெயிலுக்கு அனுப்புன உனக்கு ஆப்பு வைக்கதாம்ல வந்திருக்கேன். இந்தாங்க மாமா. சண்முகம் இந்தா. அங்கிட்டு வெயில மைனி, உங்க போன் தான் அடிக்குது. கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ம். ஐயோ அம்மா தான் கால் பண்றாங்க. விடிஞ்சு எந்திரிச்சா இந்த அம்மாவோட பிரச்சனை தான். இப்ப என்னன்னு தெரியலையே. இல்ல ஸ்பீக்கர்ல போட நானும் கேட்கேன். ஹலோ அம்மா. பரணி, சொல்லு. உங்க அப்பா புதுசா ஒரு கிறுக்குத்தனம் செஞ்சு வச்சிருக்காரு டி. எங்களுக்கு கையும் உடல காலும் உடல. அத்த என்ன திரும்ப உன் மேல கை நீட்டுதாரா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட. அத்த உனக்கு நான் வீடு இல்லையா? கிளம்பி இங்கிட்டு வா. ஐயோ அது இல்லல்ல, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அந்த ராக்காச்சி அவரோட அக்கா காரி பாண்டியம்மா மதனிய நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருல. பயம் உள்ள என்ன அத்தை எப்படிமா? அது ஜெயில இருக்கு. பரோல்ல கூட இப்ப அப்ளை பண்ண முடியாதே. என்ன செய்தாங்கன்னு தெரியலடி. ரெண்டு பேரும் அக்கால தம்பியும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறது என்ன? அந்த பாண்டியம்மா பெரியத்தா வேற அதிகாரம் செய்யறது என்ன? எனக்கு ஒரே எரிச்சலா வருது பரணி. மா சொல்றத கேளு. அப்பா தனியா இருந்தாலே உனக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். இப்ப இந்த பொம்பளையும் அப்பா கூட நம்ம வீட்ல இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. ஹெட்டி, நான் இப்ப என்னடி செய்யறது? எதா துரத்தி விடுத்தாத. அவன் என்ன ஓ வீட்டுல வந்து ஒன்னு அதிகாரம் பண்றது? இந்த பாரு, உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வந்து அடிச்சு துரத்துறாத. அண்ணன் இருன. மா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்க கூடாது. அத்தையை எப்படியாவது கிளப்பி விடு. ஏலே நீ போன குடு. இந்தா. அத்த நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. அந்த பொம்பளை வந்தா அதோட குறியே நீயும் எசக்கி இருந்த.
அது வந்த உடனே உனக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்ய பார்க்க. வந்து இறங்கின வேகத்துல அதிகாரத்தை ஆரம்பிச்சிட்டால. அதான் சொல்லுதேன், நீங்க தேவையில்லாம இறங்கிடாதீங்க. உன் மவன் இருக்கான்ல அந்த முத்துப்பாண்டி, அவங்கிட்ட கூப்பிட்டு சொல்லு. முடிஞ்சா அது ஊருக்கே அதை திருப்பி அனுப்பி வை. அதுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா? எதுக்கு அங்க வந்து உக்காந்துக்கிட்டு? இலே, அவன் என்ன சொல்ல போறானோ தெரியலல. இலே சம்முவம், ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த பொம்பளை தானா இங்க வரல. நிச்சயமா இந்த ஆளுதான் வக்கீல வச்சு வாதாடி வெளியில கொண்டு வந்திருக்கிறாப்ல. அந்த பொம்பளை அது அவ வாயாலேயே சொல்லுதா? அத்த, இப்ப நான் சாந்தமா இருக்கேன். நான் எப்பவும் இப்படியே இருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு அங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னு வையே, நான் பார்த்துக்கிட்டு சும்மா நிக்க மாட்டேன்னு அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையே. டென்ஷன் ஆகாதடா. நீ சொல்றதுதான் கரெக்ட். விஷயத்தை முத்துப்பாண்டி கிட்ட விட்டுறலாம். எல்லாம் அவன் பார்த்துப்பான். போனு கொடு. மா, நீ முதல்ல அண்ணனை தனியா கூப்பிட்டு பேசு. அவன் கையில பொறுப்பை கொடுத்துரு. ஏட்டி பரணி, எங்க அண்ணன் ஒரு தடவையாவது வந்துட்டு போவேனாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க வந்து நேர்ல பேசினா அந்த அத்தை கோவத்தை தூண்டி விட்டு சண்டை போடணும் தான் நினைப்பான். இதுக்கு சரியான ஆளு முத்துப்பாண்டி தான். நீங்க 2 பேரும் அவன் கிட்ட பேசுங்க. ஓகே? சரி டி, அவன்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு தகவல் சொல்லுதேன். வச்சிருவா? சரிம்மா. அண்ணே, பெரிய ஆத்தாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்குண்ணே. அது பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது சண்டை போடுமாண்ணே? இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் போடாது. அப்படி போட்டாலும் நீ பயப்படக்கூடாதுல. நான் இருக்கேன், அப்பா இருக்காரு. நீ தைரியமா இருக்கன. சண்முகம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. அத்தை மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதே என் அப்பா தான். ஆனா அத்தை அந்த விஷயத்தை எப்படி மன்னிச்சது? ஏத்தா, அவன் பெரிய கேடித்தா. யாரா இருந்தாலும் மண்டை கழுவி மனசை மாத்திடுவான். இந்த பாண்டிமா வாயிலேயே பேசுவான். ஆனா அக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வையே, அப்படியே உருகி போயிடும். இப்ப என்ன நோக்கத்தோட உங்க அப்பா அந்த பொம்பளைய வீட்டுக்கு வர வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம் எசக்கி. ஏதோ சாமி புண்ணியத்துல இப்பதான் முத்துப்பாண்டி மனசு மாறி எசக்கி மேல பாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பொம்பளை அத எதுவும் கெடுத்து விட்டுருவாளோன்னு பயமா இருக்குடா. அந்த பயம்தான் எனக்கும். அம்மா இருக்கால நம்ம கூட, அவ எல்லாம் பாத்துக்கிடுவா. எது வந்தாலும் சமாளிப்போம். என்னது இவ ஜெயில இருந்து திடீர்னு வந்துட்டா? எப்படி வந்தா? ஐயோ, என்னத்த பண்ண போறா, என்னத்த குழப்ப போறான்னு பயமா இருக்கே. ஓ, என்ன விஷயம்? ஏன் இப்படி பதறத? நான் எதுக்கு பதறணும்? இப்ப எதுக்காக வந்திருக்கா? என்னைய கேட்டா நீ ஒண்ணு செய். நீயே அவகிட்ட போய் ஏன் எதுக்காக இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இப்போ என்ன ஏதுன்னு கேட்டு பாரு. அத்தை எதுக்கு வந்திருக்குன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. உனக்கு தெரியாம அத்தை பெயில்ல வந்திருக்கு. அதை நான் நம்பணும். ஏலே, நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதுதான்லே உண்மை. டேய், சத்தியமா இவ எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாதுல்ல. இலே பாண்டி, என்ன சொல்லுதாரு உங்க அப்பா? பாவமா, இவரு ரொம்ப பச்சை புள்ளையாம். அவங்க அக்கா எப்படி வந்துச்சுன்னு கூட இவருக்கு தெரியவே தெரியாதான். கேக்குறவன் கேன பயிலா இருந்தா கேப்பையில கிணறு வெட்டலான்னு சொல்லுவாங்களாம். அத நம்பிட்டியா நீ? அதை நம்புறதுக்கு நான் என்ன கேன போயல? இந்த ஆருங்க மாமா, அந்த பொம்பளையால நம்ம பட்ட பாடெல்லாம் போதும். உங்க வீடு என்ன சத்திரமா? உங்க அப்பா கிட்ட சொல்லி முதல்ல இந்த பொம்பளைய வீட்டை விட்டு அனுப்ப சொல்லுங்க. இல்லனா அனுபவிக்க போறதே நாம தான். இந்த முட்டை ஓட்டுக்கிட்ட சொல்லி மரியாதையா இந்த அம்மா வெளியே அனுப்ப சொல்லு.
ஏலே இன்னுமா டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருக்க? பசி உயிர் போகுதுடி. என்னமாச்சும் திங்கறதுக்கு குடு. என்னக்கா ரொம்ப நேரமா சாமியை உத்து பாத்துக்கிட்டே இருந்தேன். நல்லபடியா சாமி கும்பிட்டியா? ஆமால, நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டேன். நீ நல்லா இருக்கணும், ஆயுசு பூரா ஆரோக்கியத்தோட ஜெயிலுக்கு கீழுக்கு போயிராம இதே வீட்ல சந்தோஷமா இருக்கணும்னு நல்லா சாமி கும்பிட்டல. கும்பிட்டாச்சா? ரொம்ப நல்லதுக்கா, ரொம்ப நல்லது. இளைய சௌந்தரம், உனக்கு தாம்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஜெயில விட்டு வெளியில வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஒன்னால தாம்ல இது நடந்துச்சு. என்னக்கா இது? இதுல நான் என்ன செஞ்சேன்? ஏய், அதத்தான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல்ல. ஏடி பாக்கியம், பசியில வந்து உக்காந்து இருக்கேன். எதையாச்சும் திங்கறதுக்கு எடுத்துட்டு வா ஏண்டி. வேணாம் மதனி, என்ன வம்பிழுக்காத, பாத்துக்கோ. ஏண்டி, நான் இப்ப என்னத்த கேட்டுட்டேன்? பசிக்குது, சாப்பாடு குடுன்னு தானே கேட்டேன். இந்த பாரு, அது மட்டும் இல்ல, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வேற போகணும். சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடு. முக்கியமான இடம்னா என்னத்துக்கு இங்கிட்டு வந்தீய? போய் அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே? எந்த இடத்துக்கு நான் போறேன்னு தெரிஞ்சா அத நீ சொல்ல மாட்டல. இத பாரு, நான் பழைய பாண்டியம்மாலாம் இல்ல. அந்த பாண்டியம்மாவது கொஞ்சமாவது பயப்படுவா. ஏய், நான் புது பாண்டியம்மா, ஜெயிலையே பார்த்துட்டு வந்தவ. நான் என்ன செய்ய போகுதுன்னு எலே எசக்கி உனக்கு போக போகதாம்ல தெரியும். என்ன மாச்ச திங்கறதுக்கு கூடு. மதனி, எதுக்காக இங்க வந்து இளவ கொட்டுதிய? திங்கணும் அப்படிதானே? இந்தா இளவு போடுறேன்னா என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி. போதுமா, இன்னும் வேணுமா? ஏடி அப்படி தொப்புடு தூக்கி போடுற? ஏய், அது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லக்கூடாதா? இந்தாரு, நீ மட்டும் புது பாண்டியம்மா இல்ல, நானும் புது பாக்கியம் தான். எப்பவும் போல எக்கு தப்பா ஏதாவது பேசுனேன்னு வெயி, நான் வேணாம். என் மருமவன் வந்தானா உன் தலைய சீவிட்டு போய்கிட்டே இருப்பான். ஓஹோ, துண்டா போயிருமோ? இருக்க ஆள வெளியில நீயோட விதி முடிஞ்சு உன் கர்மாதினே சௌந்தர பாண்டே. இலே ஆக்கங்கட்டவனே, ஏ விதியை முடிச்ச நீ யாருல? அந்த யம தர்மனே வந்தாலும் என்னைய பார்த்து பயப்படுவாள். சாதாரண விரும்பைய நீ வந்து ஏன் விதியை முடிச்சு போறியா? என்ன செய்வ? நீ என்ன செய்வ? செய்யல. என்ன முடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? என்ன ஆச்சு இவளுக்கு? ஓ, இவ மேல போறதுக்கு வழியை தேடுதாளோ? எதுக்கு சிரிக்கா? என்னல? என்னக்கா அங்க என்னக்கா உத்தரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? நடக்க போறத பார்த்தேன்ல, அதான் சிரிச்சேன்.
என்னக்கா அது உத்தரத்துல நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மயக்க நாடி ஒண்ணு மாட்டிட்டு போயிட்டியா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி சரி நீ சொல்லு என்ன நடக்க போகுதா? இல்ல தம்பி, இத பாரு, நீ எனக்கு தம்பின்னா நான் உனக்கு அக்கால. அப்படியே இப்படி ஒரு நிலைமையில மனசுல நினைக்கிறத நீ சட்டுப்புட்டுன்னு வெளியில சொல்ல மாட்டல்ல? அதே மாதிரி தானே நானும் அம்புட்டு சுலபமா சொல்ல மாட்டேன்ல. என்ன நடக்கணுமோ அது சரியான நேரத்துல கட்டாயம் நடக்கும்ல. இது பாரு, அதனால உனக்கு மட்டும் இல்ல, அம்புட்டு பேருக்கும் நிம்மதி கிடைக்கும். ஆஹா, அக்கா ஏதோ திட்டம் போட்டுட்டா. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. சில சாமியாருங்க சொல்லுவாங்களே, எது நடக்குமோ அது நடந்தே தீரும்னு. அதே மாதிரி பேசுதா? சரில சரி, பிராடு பயல இருக்குல. நான் உனக்கு எதுவும் நேரடியா செய்ய மாட்டேன். நான் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் சௌந்தரம் தான் காரணம்னு சண்முகத்தை நம்ப வச்சு உன்னை காலி பண்ணுவேன்ல, காலி பண்ணுவேன். அத்தை, என்னத்த இது? ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டே இருக்காங்க. அது அநேகமா ரெண்டு பேரோட பொழப்பும் சிரிப்பா சிரிக்க போகுதுங்கிறதுக்கான அடையாளம் டி. கனி, உனக்கும் ரத்னாவுக்கும் லஞ்ச் நானே கொண்டு வந்து தரேன். இன்னும் சமையல் முடியல, நீ தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துட்டு போ. சரி மைனி, வரும்போது அக்கா கூட தான் வருவேன், லேட் ஆகும். நான் ரத்னா கிட்ட சொல்லிருக்கேன், நீ வரும்போது அவ கூடவே வந்துரு. சரி சரியா? மைனி, நான் போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா. அப்பா, மைனி. கனி, என்னடி கத்திட்டு இருக்க? என்ன? அப்பா, அங்க. அடியே, என் தம்பி பெத்த தங்க செலையே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என் ரோசாத்தி. ஏய், இங்க எதுக்கு வந்த? மரியாதையா வெளியே போயிடு. நான் உன் அப்பன் கூட பிறந்தவடி, உன்னோட அத்தை. என் மருமகளை நான் பாசமா பாக்குறதுக்கு இங்க வரக்கூடாதா? அத்தை மருமகளா முன்னாடி எப்ப என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியோ அப்பல இருந்து நீயும் எனக்கு எதிரிதான். அந்த வீட்ல வச்சு நான் கொடுத்த குடுப்பெல்லாம் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மூத்தவ, பெரியவ, வயசானவன்னு கூட பார்க்காம நீ என்ன போடு போட்ட. ஏட்டி, அதெல்லாம் நான் மறப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மறுபடியும் கோவப்படுத்தினா அதையே தான் செய்வேன். மரியாதையா போயிடு, இல்லைன்னா உனக்கு நல்லது. பாண்டிம்மா, அலையாத வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி வந்திருக்க. உன்னை யாருங்க வெத்தலமாக்க வச்சு அழைச்சா? ஆளையும் மோர கட்டியும் பாரு. ஜெயில இருந்து உன்னை எப்படி விட்டானுவா? ஏய், அவனுங்க விட்டுத்தால ஆகணும். என் தம்பி இருக்கானே சௌந்தர பாண்டி, காசா பார்க்காம சும்மா தண்ணி மாதிரி செலவழிச்சிருக்கான். ஒண்ணுக்கு 3 வக்கீல வச்சு வாதாடி என்ன வெளியில எடுத்துட்டான். அநேகமா ரெவ்யூ போட்டு வாதாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. நாசமுத்து போறவன்
ஏதோ என் மாமன் சும்மா இருக்கான் பொறுமையா, அதான் அவன் உயிரோட திரிஞ்சிட்டு கிடக்கான். இருந்தாலும் சொல்றேன் கேளு, அவனுக்கு விதி ரொம்ப நாள் கிடையாது. கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு இலை உழுதா இல்லையான்னு பாரு. மாமா எதுக்கு இவங்க கிட்டலாம் பேச்சு? ஏய் வேண்டாம், இது சண்முகம் வர நேரம். உன்னை கண்ணுல பார்த்தா இந்த இடத்துலயே வெட்டி போட்டுருவான். அவன் கிட்ட இருந்து உன் தம்பி என்ன, ஒரு படையே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடு. ஏண்டி நான் என்ன ஒண்ணு பார்க்க வந்தேன்னு நினைச்சியா? இந்த படத்துல இருக்காளே சிரிச்ச மேனிக்கு சூடாமணி, உன் மாமியா, அவ செத்துட்டாளாமே. அதான் அந்த ஓடுகாலி எப்படி செத்தா, என்ன விவரம் ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கேன்.